ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் இருக்கிறாங்க. காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா மற்றும் ஆயுதப்படை ரெண்டுத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1300 பக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. நோட்டிபிகேஷன் வந்தது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் இம்பார்ட்டனா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஸோ இதனுடைய நோட்டிபிகேஷன் சொல்லும் போது இன்னைக்கு வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 7/4/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 3 நாள் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3/5, அதாவது 3 மே 2025. கரெக்ஷன் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க, 13/5 சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 4 எக்ஸாம் அந்த ஒட்டியே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால குரூப் 4ம் படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் இதை கருத்துல வச்சுக்கோங்க. அதே நேரத்துல எக்ஸாமுடைய டோட்டல் வேக்கன்சின்னு பார்க்கும்போது 1300 வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா தாலுகா எஸ்ஐக்கும் சரி, அதே நேரத்துல ஆயுதப்படை கொடுத்துருப்பாங்க பாருங்க, தமிழ்ல இருக்கும் ஆயுதப்படை. ஸோ இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ரெண்டையுமே உங்களால அப்ளை பண்ண முடியும். ரைட். ஸோ இதுல எஸ்சி எஸ்டி அந்த இதுக்கான அந்த ஷார்ட் ஃபால் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஸ்கேல் பே 36,900, அதாவது 37,000 பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து. அண்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய எப்படி டிகிரி முடிச்சிருக்கணும் நிறைய பேர் கேட்கக்கூடியது. டிகிரி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி ஓப்பன் யூனிவர்சிட்டியில பண்ணிருக்க கூடாது. 10th ஸ்டாண்டர்ட் +2 11th 12th அதுக்கப்புறம் ஒரு டிகிரி இப்படி பண்ணிருக்கலாம். அல்லது டிப்ளமோ சிலர் பண்ணிருப்பாங்க, இல்ல ஐடி பண்ணிருப்பாங்க, ஐடிஐ பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப 10th பேசிக் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஐடிஐன்னு சொல்றது ஒரு 2 வருஷம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சம் பீப்புள் டிப்ளமோ போயிருப்பாங்க 2 வருஷம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ரைட், இல்ல ஏதாவது டிகிரி படிச்சிருந்தாலும் ரைட். ஓகேங்களா? சோ அது ஒரு 3 வருஷம். ஓகேங்களா? 3 அல்லது 2 இப்படியும் போறவங்க இருக்கிறாங்க. இதுவும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சோ வாட் இவங்க பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க, 10+2+3 அந்த பேட்டர்ன்ல பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. கொத்தாரி கமிஷன் இதுல வந்திருக்கும்ல, எம்ஜிஆர் பீரியட்லயே இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதன்படிதான் பண்ணிருக்கணும் தவிர்த்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில பண்ணிருக்கக்கூடாது. டிப்ளமோ படிச்ச ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி பாலிடெக்னிக்ல படிக்கிற அந்த டிப்ளமோ மட்டும் இல்லாம, அதாவது இன்ஜினியரிங் பேஸ் இருக்கக்கூடிய டிப்ளமோ மட்டும் இல்லாம அதர் சம் கிரைடீரியா டிப்ளமோ ஆர்ட்ஸ் ஓரியன்டா, ஸோ அதுவும் 10th +2 + எனி டிகிரி, ஸோ அதுவும் எலிஜிபிள் தான். இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். ரைட். அண்ட் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பேச்சுலர் டிகிரி கேன் அப்டைன் ஃப்ரம் ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட்லி வித்தவுட் க்ரோயிங் அபோவ் மென்ஷன் இஸ் நாட் எலிஜிபிள். அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிருக்கலாம். இது தமிழ்லயும் இருக்கு பாருங்க. நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சு இருந்து இளங்கலை பட்டம், திறந்தவெளி பல்கலைக்கழகம் அல்லது தொலைதூர கல்வி இது மூலியமாக பெற்று இருக்கலாம், தப்பு இல்ல. ஓப்பன் யூனிவர்சிட்டி பண்ணிருக்கலாம், தப்பு இல்ல. இப்ப NIOS சொல்லுவாங்கல்ல, அதுல எல்லாம் பண்ணிருக்கலாம், தாராளமா பண்ணிருக்கலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி NIOS நல்ல ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம் தான். ஸோ அது மூலியமா பண்ணிருக்கலாம், 10th இருந்து பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க சொல்றது என்னன்னு கேட்டா, மேல ஏற்கனவே சொன்ன முறையில 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அல்லது +2 +3. நான் +2 அப்படின்னு சொல்றது 12th மட்டும் சொல்ல வரல. 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு 2 வருடம் HSC, அதாவது ஹையர் செகண்டரிக்கு இணையான ஏதாவது ஒரு கல்வி படிச்சிருக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இளங்கலை பட்டம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் படிச்சிருக்கணும். இந்த முறையில் படிச்சிருந்தால் கண்டிப்பாக எலிஜிபிள். கேண்டிடேட் who have passed 10th directly without studying 9th standard or 12th standard directly, so இவங்க எல்லாம் நாட் எலிஜிபிள். அதாவது 11ஆம் வகுப்பு படிக்காம 12ஆம் வகுப்பு போனவங்க, 9ஆம் வகுப்பு படிக்காம 10வது போனவங்க, ஸோ இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
ரைட். ஸோ தமிழ் மீடியத்திலையும் ஒரு தடவை இங்க கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பள்ளி கல்வியில் 9ஆம் வகுப்பு படிக்காமல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ, இது சிலருக்கு நடந்திருக்கும். 11ஆம் வகுப்பு படிக்காமல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். ஓகேங்களா? ஸோ அண்ட் எந்த வயசு நிரம்பி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 வயது. உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 32 பிசி எல்லாத்துக்குமே. மத்தது வந்து உங்களுக்கு மாறிட்டு இருக்கும். 37. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 47 வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த டேட் பாத்துக்கோங்கப்பா. 47 வருடங்கள் அதிகபட்ச வயது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1/7/2024 படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 47க்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 20% இடஒதுக்கீடின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த வருடம். ஓகேங்களா? சோ மத்தவங்களுக்கு அந்த 20% அப்படின்னு சொல்லும் போது அந்த டேட் எதுவும் கொடுக்கவே இல்லை. ரைட். அதே மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் கிரைட்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. 1/7/2025 அன்று 20 வயது நிறைவு பெற்றவராக இருத்தல் வேண்டும். 30 வயது நிறைவு பெறாதவராக இருக்க வேண்டும். யாருக்குன்னா ஓசிக்கு. மத்த எல்லாத்துக்குமே வந்து சம் கிரைட்டீரியா வழங்கப்பட்டுள்ளது. ஏஜ் பாத்தீங்கன்னா கூட இங்க வந்து இருக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஓபிசி அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஓபிசி பேக்வர்ட் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்பர் ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க. ரைட். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லும் போது இந்த ஒரு 7 இது இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் தான் எக்ஸ் சர்வீஸ் கீழே வரும். மத்த ஏதாவது ஒரு இதுக்குள்ள இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் கீழே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷன் என்னன்னு பாத்துக்கோங்க. இது பேசிக்கா தமிழ்நாட்டுல இதுதான் இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல 27% தான் வந்து 26.5. ஓகேங்களா? ஸோ பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க எம்பிசின்னு சொல்லும் போது 20% வந்துடும். எஸ்சி எஸ்டிக்கு 1%, எஸ் பார்த்தீங்கன்னா 18 சொல்லும் போது 50+3 இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ அண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ வேற ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இங்க எப்படி டீடைல் கோட்டா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் என்னென்ன மாதிரியான ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி. இதுல வந்து 100% கண்டிப்பாக எடுத்திருந்தாதான் மத்தது எல்லாமே வந்து அதாவது ரிட்டனே வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிட்டன்ல தமிழ் வந்து நீங்க 40% எடுத்திருக்கணும். எடுத்தாதான் அடுத்தது வந்து சைக்காலஜி அண்ட் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க. ஓகேங்களா? சரி. சிலபஸ் ஒன்றும் பெருசா மாறல. தமிழ் எலிஜிபிலிட்டி நான் இப்ப சொன்னதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஈவன் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கோட்டால இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அவங்க வந்து இந்த ரெண்டுலயுமே போட்டி போட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதணும். ஒன்லி ஒன்ஸ். ஓகேங்களா? அண்ட் மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது ஜிகே அண்ட் லாஜிக்கல் சைக்காலஜின்னு சொல்லுவாங்கல்ல இது. ஸோ இது வந்து பார்ட்டி ஏ வந்து பாத்தீங்கன்னா 80 கேள்வி. ஒரு கேள்விக்கு 1/2 மார்க் தான். மொத்தம் 80 கேள்வி கேட்கறாங்க. 40 மார்க் வரும். அதுக்கு அடுத்து வந்து சைக்காலஜின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து மேக்ஸ் தான், பேசிக்கான மேக்ஸ் தான் கேட்பாங்க. 60 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க். 60 கொஸ்டின்ல 30 மார்க் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வராது. இது வந்து கட் ஆஃப் தான் நீங்க பார்க்கணும். மினிமம் 25 மார்க்ஸ் 35% வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் குவாலிஃபிகேஷனுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கு. Candidates should get minimum 25 marks to qualify in mains examination. மினிமம் வாங்கியிருந்தா அவங்க பாஸ்ன்னு சொல்றாங்க. பட் கட் ஆஃப் வந்து பார்ப்பாங்கப்பா. சரி. இதுக்கு அடுத்து வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படி சொல்லும் போது பிஇடி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பிசிக்கல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா இருந்தாலும் 170 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 167 ஆண்கள் இருந்தால் போதும். பெண்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்ஸ் ஆண்களுக்கு மட்டும்தான். அது நார்மல் 81 இருக்கணும். விருந்த நிலையில் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ரவுண்டிங் ஆஃப் ஹைட் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படி சொல்றது வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல ஏன்னா அதுக்கும் குறைவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓடணும். பெண்கள் 400 மீட்டர் தான் 2.5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா
2.5 நிமிடம் அதுக்கும் குறைவாக. ரைட். எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியால இருக்கிறவங்க 1500 வந்து 8 மினிட்ஸ் ஆர் லெஸ் கூட கொடுத்துருக்காங்க. மத்த எல்லாருமே 7 நிமிஷத்துல 1500 ஓடணும். ஸோ இந்த ஒரு திரைப்படத்துல வரும் குள்ளநரி கூட்டம் அப்படிங்கிற திரைப்படத்துல வரும், அதே மாதிரிதான் இந்த 1500 ஓடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோப் கிளைம்பிங், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆறதே இங்கதான் ரோப் கிளைம்பிங். ஸோ பாத்துக்கோங்க, கையை கீச்சு விட்டுறக்கூடாது, அதுக்கு தகுந்தாப்புல ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. 0 ஸ்டார் எதுக்கு அப்படின்னு கேட்டா 5 மீட்டர் குறைவா போயிடவே கூடாது. மினிமம் 5 தாண்டணும். சரிங்களா, 5 தாண்டிடணும். 5 தாண்டி நீங்க வந்து 6 மீட்டருக்கு குறைவா இருந்தீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும், அதாவது 1 ஸ்டார். 6 மீட்டருக்கு அதிகமா போயிட்டீங்கன்னா 5 மார்க் 2 ஸ்டார். மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய இதாவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிட்டர்ன்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த இடத்துல போய் ஸ்லிப் ஆயிருவாங்க. ஸோ பாத்துக்கோங்க. அண்ட் ஜம்பிங், இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப ஜம்பிங்னு சொல்லும் போது லாங் ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. 3.80 மீட்டர் குறைவா இருந்துச்சுன்னா 0 மார்க் தான். அதுவே அதை தாண்டி போயிடுச்சு 4.5 மீட்டருக்கும் குறைவா இருந்தீங்கன்னா 2 மார்க் வந்து இருக்கும். 4.5 மீட்டருக்கும் மேல போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக 2 3 5 ஸ்டார் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஹை ஜம்பும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து ரன்னிங் 100 மீட்டர் ரன் வந்து இருக்கு, 400 மீட்டர் இருக்கு. இது ஸ்பிரிண்டிங் மாதிரி போகும், ரொம்ப வேகமா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து மென்ஸுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க கொடுத்துருக்காங்க, மென் கேண்டிடேட் சுட் கிளைம் ரோப் ஒன்லி வித் தேர் ஹேண்ட்ஸ். கையை வச்சு தான் வந்து அந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த இதுவும், வேற இந்த கால் வச்சு அப்படியே அந்த இது பண்றது அதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்பா அதை பாத்துக்கோங்கப்பா. ஸோ இது இது பேசிக். இது எல்லாருக்குமே தெரியும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பேசிக்கானது. ஏன்னா எல்லாருமே பண்ணிருவீங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இன்னும் தெளிவாக. தமிழ்மொழியம் ஒரு தடவை பாத்துருங்கப்பா. இங்க நம்ம வந்து சொல்லல அப்படின்னா சொல்லிடாதீங்க, எல்லாமே கரெக்டா தான் சொல்றோம். கயிறு ஏறுதல் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஆண்கள் விண்ணப்பத கயிறு ஏறுதல் நிகழ்வின் கைகளை மட்டுமே, கால்கள் மற்றும் உடல் பாகங்கள், மோஸ்ட்லி கால்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி கால் டச் ஆகி அந்த குடிச்சுல விழுந்துருச்சுனாலே, கால் நீங்க கட்ட வரல வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, 0. சோ கயிறு ஏறுதல் மற்றும் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நிகழ்வு 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். ஒரு இது இந்த படத்துல காமிப்பாங்கல்ல, ஒரு தடவை கீழே விழுந்துருவாங்க, 2வது சான்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும். 2 வாய்ப்பிலும் எந்த அளவு அதிகமா இருக்கோ அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா. சோ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வந்து ஒரே வாய்ப்பு தான், அதுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையாது. சோ பாத்துக்கோங்க. ரைட். சான்சஸ் அண்ட் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இது ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. விமன் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரோ இருக்கும், த்ரோ இருக்கும்பா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஷார்ட் புட்டு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் பால். ஷார்ட் புட் வந்து நான் ஒரு 4 கிலோ இருக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா 4.25 இருந்து 5.5 மீட்டருக்குள்ள போட்டீங்கன்னா 2 ஸ்டார். 5.5 மீட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா 5 ஸ்டார் இருக்கும். சாரி, 5 மார்க் இருக்கும். ஸ்டார் சொல்லிட்டேன், மார்க். 2 மார்க்னா 1 ஸ்டாரு, மார்க்னா 2 ஸ்டார். ஓகேங்களா. இதுக்கும் இது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொள்ளுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஷார்ட் புட், த்ரோ, ஜம்ப், ரன் இதெல்லாம் இருக்கு. அண்ட் 20% டிபார்ட்மெண்டல் கோட்டை யூஸ் பண்றவங்க ஸோ இந்த கிரைட்டீரியா வந்து இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 20% டிபார்ட்மெண்டல் கோட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிடி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓப்பன் கேண்டிடேட் பண்றாங்களோ அதே மாதிரி தான், ஒன் டைம் அந்த மாதிரி இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்து வந்து ரிட்டர்ன் அஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இதுல நீங்க வந்து 30 மார்க் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணணும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிபார்ட்மெண்டல்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும். அண்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சார் நாங்க இப்ப பிரெக்னண்டா இருக்கிறோம், என்ன பண்ண எங்களால அந்த ஓட முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. துறை விண்ணப்பதாரர் இங்க பாருங்க,
மகப்பேறு காலத்திலும் போது பொது மற்றும் துறை சார்ந்த பெண்கள் விண்ணப்பதாரர்கள் பண்ணலாம். அப்ப விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது அவ்விண்ணப்பத்தில் தனது மகப்பேறு நிலையை குறிப்பிட வேண்டும். இது பாயிண்ட் 1. எத்தனை மாசம் என்ன ஏதுன்னு சொல்லி. உடற்கூறு அளித்தல் தேர்வின் போது மகப்பேறு காலத்தில் உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் தேர்வு மைய துணைக்குழு தலைவரிடம் தனது மகப்பேறு நிலையை தெரிவிக்க வேண்டும். மகப்பேறு காலத்தில் உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் உடற்தகுதி தேர்வுகளில் கலந்து கொள்ள இயலாதென அரசு மருத்துவரால் சான்றிதழ் அளிக்கும் பட்சத்தில் தேர்வு நடைமுறையிலிருந்து நல்லா கவனிங்க, தற்காலிகமாக விலக்கப்படுகிறார்கள். மேலும் இத்தேர்வு தொடர்பான செயல்பாடு ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது பிப்ரவரி முதல் வாரம், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அங்கிருந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. மகப்பேறு காலத்தில் முதற்கட்ட உடற்கூறு அளித்தல் மற்றும் பிற தேர்வுகளில் கலந்து கொள்ள இயலாத பெண் விண்ணப்பதாரர்கள் இத்தேர்வில் தங்களது குழு பணிமூப்பை, அதாவது பேட்ச் சீனியாரிட்டின்னு சொல்லுவாங்க, அதை இழக்க மாட்டார்கள் கொடுத்துருக்கு. அது டெர்மினேட் ஆகாது. சோ இது நல்ல விஷயம். அடுத்த கட்டமாக நடத்தப்படும் தேர்வு நடைமுறைகளில் மகப்பேறு விண்ணப்பதாரர்கள் தேர்வு பெற்றால் அவர்களது பணிமூப்பு, குழு பணிமூப்பு தான் அதன்படிதான் பேட்ச் சீனியாரிட்டி வச்சுதான் அந்த எல்லாமே நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த பிரெக்னன்சி டயத்துல என்ன இருக்கீங்களோ அது பாத்துக்கோங்கப்பா. அதுக்கு அடுத்து வைவா 10 மார்க் பார்த்தீங்கன்னா வைவா இருக்கும், பொது மற்றும் துறை ரீதி 2 பேத்துக்குமே. ஸோ அப்ப துறை ரீதியாக போறவங்க அந்த யூனிஃபார்ம்ல போறது, அதுக்கப்புறம் அந்த எப்படி அட்டென்ஷன் சல்யூட் படிக்கிறது, அந்த இதெல்லாமே பாத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க ஏன்னா ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கீங்க, பிசியாவோ இல்ல ஏதோ ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது உங்களை அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுல ரொம்ப கண்ணியமா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும்பா, குறிப்பா என்சிசி, ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அதையும் 2 செட் ஆஃப் போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி என்சிசி முடிச்சிருந்தா ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கு. ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் கேடர் ஆல் இண்டியா லெவல் ப்ரொஃபஷன் சி சர்டிபிகேட் வச்சிருந்தா 2 மார்க் இருக்கும். என்எஸ்எஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 மார்க். அதுவும் ஸ்டேட் லெவல்ல இருந்தாங்கன்னா, ரிபப்ளிக் டே பரேட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா 1 மார்க் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கேம்ஸுக்கும் பாத்தீங்கன்னா 2 மார்க். அது என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னு பாத்துக்கோங்க. நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. இப்ப இதுல சிலம்பம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. சிலம்பம், ஏன்னா அது நிறைய தடவை கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, சார் நான் சிலம்பத்துல இருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்களா. ஸோ சப்ஜெக்ட் டு அப்ரூவ்டு ஆஃப் த அசோசியேஷன் பை எஸ்டி. ஓகேங்களா. ஸோ சிலம்பத்துக்கு இந்த ஒப்புதல் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஸோ அதுவும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மார்க் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல், சில்வர் இந்த மாதிரி வாங்கியிருந்தா, ஓகே, என்பிடிஎம்க்குள்ள வாங்கியிருந்தா இது கிடைக்கும். ஸோ 5 மார்க் வரைக்கும், கோல்டுக்கு 5 வரைக்கும் இருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இது இவ்வளவுதான்ப்பா. நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ப்ரிப்பேர் பண்றவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மற்றது எல்லாமே காமனான இருக்கிறது தான் கொடுத்துருக்கு, வேற எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல கேளுங்க. இந்த எக்ஸாம் எழுதுறவங்களும் பாத்தீங்கன்னா 100 days 100 GK 100 days 100 GK நீங்க பயன்படுத்திக்கலாம். சைக்காலஜிக்கு நம்ம இன்னும் பண்றது இல்ல. ஸோ நீங்க ஜிகே வேணும் அப்படின்னு சொன்னா 100 நாள் 100 GK உடைய டெஸ்ட் நீங்க, ஓகேங்களா. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. நன்றி, வணக்கம்.